திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியிலிருந்து ஆலாடு, ரெட்டிப்பாளையம், தத்தைமஞ்சி, காட்டூர் வழியே மீஞ்சூர் சென்றுவிட்டு மீண்டும் அதே வழித்தடத்தில் பொன்னேரிக்கு திரும்பும் தடம் எண் T40 பேருந்து இன்று காலை வழக்கம் போல மீஞ்சூருக்கு சென்றுவிட்டு மீண்டும் பொன்னேரிக்கு திரும்பியது. காட்டூர் கிராமத்தை கடந்து தத்தைமஞ்சிக்கு செல்லும் பொழுது வாகனத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த அரசு பேருந்தில் முன் சக்கரம் ஜாமாகி அதனால் மேற்கொண்டு அதனை திருப்ப முடியாத சூழல் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் வளைவில் திரும்பும் போது வாகனத்தின் ஒரு சக்கரம் மட்டும் ஏரிக்கரையின் தடுப்பு சுவரின் மீது ஏறி கீழே இறங்கி பேருந்து அந்தரத்தில் நிற்கும் சூழல் ஏற்பட்டது. இதனால் பேருந்தில் இருந்த 8 பயணிகள், ஓட்டுநர், நடத்துனர் உள்ளிட்டோர் அலறி அடித்தபடி பேருந்தில் இருந்து உடனடியாக பத்திரமாக கீழே இறங்கினர். இந்த தகவல் அறிந்த காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து பணிமனை அதிகாரிகள் தற்போது அந்த பேருந்தை கிரேன் உதவியுடன் மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஏற்கனவே நேற்று இரவு முதலே பரவலாக மழை பெய்து வந்ததன் காரணமாக பல்வேறு தரப்பினரும் வாகன ஓட்டிகளும் அவதி அடைந்திருந்த சூழலில் இந்த மழையின் காரணமாக அந்த பேருந்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஏரிக்கரையின் தடுப்பு சுவற்றில் பேருந்து அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் சம்பவம் தற்போது இந்த பகுதியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அதிகாரிகள் தற்பொழுது இந்த பேருந்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள்.